வணக்கம்ப்பா. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சு சட்டி வச்சுருக்கேன். தண்ணி நம்மளுக்கு இல்லாமல் இருக்கட்டும். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எவ்வளோ ஊற்றுறேன்னா ஒரு 50 அளவுக்கு ஊற்றிருக்கேன் நான். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. 3 பெரிய வெங்காயம் எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா வச்சுருக்கேன். தேவையான புதினா, தேவையான கொத்தமல்லி. இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம். நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டுருக்குப்பா. இதுக்கு தேவையான கருவேப்பிலை போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான புதினா, இதுக்கு தேவையான கொத்தமல்லி போட்டுக்குவோம். நல்லா வதங்கட்டும். 4 தக்காளி எடுத்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்புறம் ஊற்றிக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு வந்து 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் போட்டுக்குவோம். இது எவ்வளோக்குப்பா இந்த வெங்காயம் இதெல்லாம்? 1/2 கிலோ கறிப்பா. இந்த 1/2 கிலோ கறிக்கு தான் நான் இந்த அளவு சொல்லியிருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு வந்து இந்த ஸ்பூனில் தான் எடுக்கிறேன் நான். எத்தனை ஸ்பூன்னா 3 ஸ்பூன். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு இந்த கிரேவிக்கு. இதை நல்லா பச்சை வாழை போடுறதுக்கு நல்லா வதக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் எல்லாமே வதங்கிருச்சு. 4 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா நான் தக்காளி ஊற்றிக்கிறேன். இதை தக்காளி பச்சை வாழை போட்டோம். நவீன் சிக்கன் பொடி எடுத்துருக்கேன்ப்பா, அதை போட்டுக்கிறோம். இப்போ இதில் நான் பாதி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம பத்தாட்டினா அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு பார்த்துக்குவோம்ப்பா. கிரேவிக்கு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் வந்துருக்குப்பா. இப்போ வீட்டு மசாலா பொடி பார்த்திங்கன்னா அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். கிரேவி தானே, சாப்பாடுக்கு வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடுவேன். இப்போ நம்ம கறி எடுத்து போட்டுக்கிறோம். 1/2 கிலோ கறி தேவையானது எடுத்து போட்டுக்கிறோம். வெங்காயத்துக்கு வந்து நம்ம உப்பு போடலை. ஏற்கனவே நவீன் சிக்கன் பொடியில் வந்து உப்பு இருக்கும். அதனால் முன்னாடியே போடலை. இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். இதில் 1/2 செம்பு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றினாலும் உங்களுக்கு தண்ணியாக இருக்கும். இந்த இதில் 1/2 ஊற்றிக்கணும். இப்போ நம்ம உப்பு இருக்கானான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டுக்குருவோம். உப்பு வந்து பத்தாதுப்பா. இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இந்த நவீன் சிக்கன் பொடி 10 ரூபா அதையும் போட்டுருவோம். இப்போ நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்கும். வேகட்டும். நம்ம வேகவும் பார்த்துக்குவோம். தேவையானது 2 ஸ்பூன் வந்து ஜீரகம்ப்பா. 2 ஸ்பூன் அளவு தான் இருக்கும். அது மாதிரி இந்த கிரேவிக்கு தேவையான மிளகு எப்படின்னா 1/2 ஸ்பூன் இருக்கும். இதை நம்ம நுணுக்கிக்கிறோம். நம்ம கறி கிரேவி வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஸ்பூன் வந்துருக்குப்பா. இப்போ மிளகு சீரகம் நுணுக்கணும் பார்த்தீங்களா, அது பூரா இதில் போட்டுருவோம். இப்போ 4 பச்சை மிளகா இருக்குது. இந்த டயத்தில் தான் நம்ம போடணும். ஏன்னா கீரைல நான் இப்போ இதை போட்டு அப்படியே கிண்டிக்குவோம். நம்ம போட்ட உப்பே கரெக்டாக இருக்குது. 10 ரூபா நவீன் சிக்கன் பொடி,
2 ஸ்பூன் வீட்டு மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி போட்டிருக்கோம், 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இந்த உரப்பே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு உரப்பு எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உப்பு உரப்பு எல்லாமே கிரேவிக்கு இருக்குப்பா. கறி மட்டும் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இறக்கிடுவோம். நம்மளுக்கு வந்து கோழிக்கறி கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடுவோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து கோழிக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சுப்பா. நீங்களும் உங்களுக்கு இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும்ப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.